வண்டிக்காரனூரில் அந்த ஊருக்கு கொண்டு வந்து அங்கே பெரிய பெரிய தொட்டிகளை கட்டிக்கிறாருங்க. அந்த தொட்டிக்குள் விட்டு அதுக்கு பக்கத்துலேயே சுற்றி வர அவங்களோட நானி குடியிருப்புக்கு இருக்குதுங்க. முதியோர் இல்லங்க கட்டியிருக்காருங்க. அதுக்கு கொண்டு போகிறக்காக பிளான் பண்ணியிருக்காருங்க. எவ்வளோ விவசாய நிலங்கள்? விவசாய நிலங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4000 ஏக்கராவுக்கு அந்த ஏரியாவில் பாசன விவசாயமே பாதிக்கப்படும். மூணு ஆயக்கட்டு இருக்குதுங்க அங்கே. அந்த 3 ஆயக்கட்டுமே பாதிக்குங்க. அந்த தண்ணி எடுத்தோம்னா அது போக மற்ற நிலங்களுக்கெல்லாம் நிலத்தடி நீரும் போயிருங்க. அந்த நேரம் இவங்க செக் பண்ணி எடுத்தாங்கன்னா, இப்போ இந்த வெயில் காலத்திலே எடுத்தாங்கன்னா கீழே இருக்கிற விவசாயிகள்லாம் நிறைய பாதிக்கப்படுவாங்க. யார் கிணத்துக்குமே தண்ணி வராதுங்க. இவர் ஒருத்தர் அதுதானுங்க எல்லாம் அந்த ஆட்சியில் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அரசியல் செல்வாக்கு மிக்கிறவர், பணபலம் மிக்குது அவர்கிட்ட. விவசாயிகிட்ட அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அதை அனுமதி வாங்கினது 1 வருஷம் கழிச்சு தான் எங்களுக்கு தெரியும். அவர் 1 வருஷம் கழிச்சு தான் பைப் போட்டாருங்க. அனுமதி வாங்கி 1 வருஷம் கழிச்சு தான் பைப் போடுறாரு. பைப் போடையில் தான் நாங்கள் போய் பார்த்து ஊரே சேர்ந்து தடுத்து நிறுத்தியிருக்கிறோம். நிறுத்தி அப்புறம் கோர்ட்டுக்கு போனோம். கோர்ட்டு போய் கோர்ட்டும் விவசாயிக்கு சாதகமாக கொடுத்துருக்கு தீர்ப்பை. இப்போ அவர் அப்பீலுக்கு போயிருக்காருங்க. எல்லாமே